தமிழ்நாட்டின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பஞ்சாபை சேர்ந்த மகேஷ்குமார் அகர்வாலை நியமனம் செய்திருக்கிறது தமிழக அரசு. தமிழக அரசுக்கு சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு கொண்ட ஒரு பதவிதான் இந்த டிஜிபி பதவி. அதேபோல் குற்றங்களை தடுப்பது, குற்றவாளிகளை கைது செய்வது, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவது போன்ற பணிகளில் காவல்துறையை திறம்பட வழிநடத்தக்கூடியவர் டிஜிபி, அதாவது காவல்துறையினுடைய தலைவர். இந்த நிலையில தான் இந்த முக்கிய பதவிக்கு மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் யார்? இவரது பின்னணி என்ன? இதற்கு முன்பு என்னென்ன பதவிகள் வகித்திருக்கிறார்? இவர் செய்த சாதனைகள் என்னென்ன? பெற்ற விருதுகள் எல்லாம் என்னென்ன என்பது பற்றிய முழு விவரங்களை இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31 பணி ஓய்வு பெற்றார். அதற்கு பிறகு நிரந்தரமாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமனம் செய்யப்படல. தமிழக அரசு சார்பில் நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் தான் சட்ட ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக இருந்துட்டு வந்தாரு. அதற்கு பிறகு சட்டசபை தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையம் சட்ட ஒழுங்கு புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்தது. தேர்தல் முடிவடைந்த பிறகும் சந்தீப் ராய் ரத்தோர் தான் டிஜிபியாக தொடர்ந்திருந்து வந்தார். இதற்கிடையே தான் புதிய டிஜிபி நியமனம் தொடர்பான பணிகள் விறுவிறுப்பா நடந்தது. தமிழக டிஜிபி நியமனம் தொடர்பாக கடந்த 26ஆம் தேதி டெல்லியில யுபிஎஸ்சி குழு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்போது தமிழ்நாட்டின் டிஜிபியாக ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், மகேஷ்குமார் அகர்வால் இவர்கள் மூவரில் ஒருவரை டிஜிபியாக ஒப்புதல் வழங்கியது. டிஜிபி, அதாவது தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் என்பது தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த காவல்துறை அந்தஸ்து. தமிழகத்தின் சட்ட மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதில் டிஜிபியினுடைய பங்கு மிக முக்கியமானது. காவல்துறையின் முழு நிர்வாகத்தையும் ஒருங்கிணைத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது டிஜிபியினுடைய முதன்மையான கடமை. தமிழக டிஜிபி பதவி என்பது வெறும் நிர்வாக பொறுப்பு மட்டும் கிடையாது. மக்களின் நம்பிக்கையையும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் அமைதியையும் பாதுகாக்கும் ஒரு உயரிய சேவை. அப்படிப்பட்ட இந்த பதவிக்கு தான் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு புதிய டிஜிபியாக மூத்த ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவரது பின்னணி பற்றி விரிவா பார்க்கலாம். இப்போது மகேஷ்குமார் அகர்வால் பஞ்சாபை சேர்ந்தவர். இவருடைய தந்தை ஒரு வழக்கறிஞர். இதனால இவர் சட்டம் படித்துவிட்டு காவல்துறையில நுழைந்தவர். தன்னுடைய 22வது வயதில், அதாவது 1994ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வுல தேர்ச்சி பெற்று ஐபிஎஸ் அதிகாரியாக தன்னுடைய பணியை தொடங்கினார். பிறகு பல்வேறு முக்கிய காவல்துறை பொறுப்புகளில் பணியாற்றியிருக்காரு. சட்டப்பிரிவில் BA பட்டமும் வழக்கறிஞருக்கான சட்ட படிப்பும் படித்தவர். தமிழ், ஆங்கிலம், இந்தி, பஞ்சாபி மொழியை சரளமா பேசக்கூடியவர். தேனி, தூத்துக்குடி எஸ்பியாக பணியாற்றியிருக்கிறார். சிபிசிஐடி ஐஜியாகவும் சென்னை போலீஸ் கமிஷனராகவும் பணியாற்றியிருக்காரு. மதுரை மற்றும் திருநெல்வேலி போலீஸ் கமிஷனராகவும் செயல்பட்டிருக்காரு. மதம் சார்ந்து இந்து அமைப்பு தலைவர்களின் கொலைகளை விசாரிக்கும் சிபிசிஐடி பிரிவின் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தலைவராக செயல்பட்டிருக்காரு. இந்த வழக்குகளில் சிறப்பாக புலனாய்வு மேற்கொண்டு குற்றவாளிகள் அனைவருமே கைது செய்யப்பட்டனர். குறிப்பா சேலத்தில் இருந்து சென்னை வந்த ரயிலில் ரூபாய் 5.78 கோடி கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவத்துல இவர் தலைமையிலான சிபிசிஐடி தான் கொள்ளையர்களை கைது செய்தது. சிசிடிவி கேமராக்களை சென்னை நகரில் நிறுவ முக்கிய நபரா செயல்பட்டவர். கொரோனா காலத்துல மகேஷ்குமார் அகர்வால் ஏடிஜிபி ஆபரேஷன்ஸ் பிரிவில் பணியாற்றினார். அப்போது தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் புலம்பெயர் தொழிலாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான உணவு, தங்குமிடம் வழங்குவதை உறுதி செய்வதில் சிறப்பாக செயல்பட்டார். அதன் பிறகு 4 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்களை பாதுகாப்பாக அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்தார். இவர் மத்திய அரசு பணியில 7 ஆண்டுகள் வரைக்கும் பணியாற்றியிருக்காரு. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு ஏடிஜிபி, தமிழக காவல்துறை ஆயுதப்படை டிஜிபியாகவும் பணியாற்றியிருக்காரு. பிறகு மீண்டும் மத்திய பணிக்கு சென்றாரு. எல்லை பாதுகாப்பு படை கூடுதல் இயக்குநராக பணியாற்றி வந்த நிலையில டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவர் தமிழகத்தின் 34வது டிஜிபியா பொறுப்பேற்றிருக்காரு. இதற்கு முன்னதாக இவர் சிறப்பாக பணியாற்றியதற்காக தமிழ்நாடு முதல்வரின் காவல் பதக்கத்தை 2015 ஆகஸ்ட் 15 பெற்றிருக்காரு. அதேபோல் சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கத்தையும் வென்ற இவர் சிபிஐ, சிபிசிஐடி உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளிலும் திறம்பட செயலாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு முக்கிய காவல் பொறுப்புகளில் பணியாற்றிய நிலையில தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டது அவரது திறமையான நிர்வாகத்திற்கு கிடைத்த பெரிய அங்கீகாரமா பார்க்கப்படுகிறது.